நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கவனிங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இங்கே வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அது இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின அந்த கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கத்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்ணுக்கு எப்படி இருக்கிறது? ஆச்சரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதிசயங்களை நம் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் குடும்பங்களில் அவர் அதிசயங்களை அவர் செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில் குடும்ப வாழ்வில் அவர் அதிசயங்களை அவர் செய்ய வேண்டும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது பேதுருவையும் யோவானை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பேசும் பொழுது ஆண்டவருடைய அந்த பிரசங்கத்தை அவங்க அந்த யூதர்கள் மத்தியில் அவங்க பிரசங்கிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். யாரை குறித்து? பேதுருவை குறித்தும் யோவானை குறித்து. ஏன்னா அவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்று, படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று அவங்க அறிந்தபடியால் பேதுருவை யோவானை குறித்து என்ன பண்ணாங்களாம்? ஆச்சரியப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது, இவங்க ஒரு பேதைகளாக இருந்தாங்களே, எவ்வளோ தூரம் இவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி, எப்படி இவங்க இவ்வளோ ஞானமாக பேசுகிறாங்க, எப்படி இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி பேதுருவையும் யோவானை குறித்து ஆச்சரியப்பட்டார்களா. அப்போது நல்லா கவனிங்க. இந்த உலகம் ஒரு மனிதனை எப்படி மதிக்கிறது, ஒரு மனுஷனை இந்த உலகம் எப்படி மதிக்கிறது அப்படின்னா, சில அடிப்படை காரியங்களை பார்த்து தான் அந்த மனிதனுக்கு மரியாதை கொடுக்குது. அவங்க வசதியாக இருக்கணும், அவங்க பெரிய காரில் வர்றாங்க, கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, விலை உயர்ந்த ஆடை எடுத்திருக்காங்கன்னா, உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மரியாதை பயங்கரமாக இருக்கிறது. அவங்க ஒரு கட்சியில் ஒரு தலைவராக இருந்தால், இல்லை ஒரு நிறைய காரியங்கள் அவங்க கையில் ஒரு பவர் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு உலகம் சில அடிப்படையான காரியங்களை வைத்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை மதிக்கிறது அவர் மரியாதை கொடுக்கறது இந்த உலகம் கொடுக்கறது மாதிரி அவர் கொடுப்பதில்லை. கர்த்தர் ஒரு மனிதனை எதன் அடிப்படையில் தான் மதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த பேதுருவும் யோவானை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் ஆச்சரியப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் கர்த்தரோடு இருந்தார்கள் என்று கண்டுபிடிச்சாங்களாம். ஹல்லேலூயா. இவங்க இயேசுவோடு கூட இருந்தவங்க அப்படின்னு. அப்போ இயேசு ஒரு மனிதனை எப்படி தான் மதிக்கிறார் அப்படின்னா, அவர் மதிப்பு எந்த அளவில் கொடுக்குறான்னு சொன்னால், நம்ம ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் இருக்கிறோம், எப்படி அவரோடு கூட இருக்கிறோம், அவரோடு உள்ள உறவில் எப்படி இருக்கிறோம், இதை பொறுத்து தான் கர்த்தர் ஒரு மனிதனை மதிப்புள்ளவனாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த பேதுருவையும் யோவானும் படிப்பறிவில்லாதவர்கள், பேதவைகள். இயேசு இவங்க வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு மதிப்பற்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு மதிப்பு வந்தது. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட இந்த கல் ஒரு ஆச்சரியமான கற்களாக இவங்க மாறினாங்க. இந்த பேதுரு யோவானும் எப்படின்னா, கர்த்தரோடு அவங்க இருக்கிற அந்த காரியம் அவர்களுடைய வாழ்விலே மதிப்பை உயர்த்திட்டு. ஹல்லேலூயா. இயேசுவோடு அவங்க இருக்கிறது அவங்க வாழ்க்கையில் அவங்க வேல்யூவை அது அதிகப்படுத்திட்டு, அநேகர் அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி அவங்க வாழ்வை உயர்ந்துட்டு. ஆனால் உலக பிரகாரமாக அவங்களுக்கு எந்த வேல்யூவும் எந்த மதிப்பும் கிடையாது, எந்த மரியாதையும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இயேசுவோடு இருக்க ஆரம்பித்த பிறகு, தேவ சமூகத்தில் அவங்க இருக்க ஆரம்பித்த பிறகு, அவங்க மூலமாக நடக்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், அவங்க மூலமாக ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் அவர்களுக்கு ஜனங்கள் மத்தியில் அவர்களை ஒரு ஆச்சரியமான பாத்திரங்களாக அது மாற்றினது. அப்போ நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஒரு ஆச்சரியமான குடும்பமாக ஆண்டவர் மாற்றணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான நம்ம தேவ சமூகத்தில் அமர்கிற நாட்கள் இந்த நாட்கள். ஹல்லேலூயா. அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தினுடைய மதிப்பு கூடும்.
இது வேதத்தின் அடிப்படையில் நான் அதை சொல்கிறேன். குடும்பத்தினுடைய வேல்யூ ஆண்டவர் கூட்டுவார், அந்த குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிப்பார். அப்போ ஒரு மனிதனை உலகம் பணத்தை வைத்து பொருளை வைத்து வெளிப்படையான சில காரியங்களை வச்சு தான் மதிக்கிறது. ஆனால் கர்த்தர் அப்படியெல்லாம் ஒரு மனுஷனை மதிக்கிறதே கிடையாது. இந்த உலகத்தில் பெருசாக பேசுவாங்க பாருங்கள் சில ஆட்களை, கர்த்தர் அவனை கண்டுக்கிடவே மாட்டார். அவனுக்கு தெய்வ பயமாக இருக்காது, ஆண்டவரான மதிக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் தான் அவன் பெரிய கொடி கட்டி பறந்துட்டு இருப்பான். ஆனால் ஒரு மனிதன் அவனுக்கு படிப்பறிவு இல்லை, அவனுக்கு பேதமையாக இருக்கிறான், ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனை நேசிக்கிறவனாக இருந்தால் கர்த்தர் அவனுக்கு ஒரு மதிப்பை கொடுப்பார். அவனை மதிப்பை உயர்ந்தவனாக மாற்றி அவனை ஒரு ஆச்சரியமான மனுஷனை அவனை மாற்றிடுவார். ஹல்லேலூயா. அதனால தான் வீடு கட்டுகிறவள் ஆகாது என்று தள்ளின கல் அது தலைக்கல்லாக மாறும். அது கர்த்தரால் அது ஆகும். இப்போ ஒரே ஒரு குடும்பத்தை குறித்து நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லி, அந்த குடும்பம் ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான குடும்பமாக அது மாறினது. எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தின் அடிப்படையிலேருந்து பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததனால் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. சரி, இப்போ நல்லா கவனிங்க. சகரியா அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் தேவாலயத்தில் இருந்து வர்றதுக்கு டைம் ஆனதுனால யாராவது ஆச்சரியப்படுவாங்களா? யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறாருன்னு நினைப்பாங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லா கவனிங்க, ஏன் இதில் அந்த வார்த்தையை லூக்கா எழுதுகிறார்? இதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியணும். இந்த சகரியா என்கிறவர் இவர் ஒரு ஆசாரியன். இவர் ஊழியம் செய்யும்படியாக அன்னைக்கெல்லாம் எல்லாருமே சர்ச்சுக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே வர முடியாது. இயேசு மரணிக்கிறது முன்பாக எல்லாரும் என்ன பண்ண முடியாது? சர்ச்சுக்குள்ளே வர முடியாது. ஜனங்கள் வெளியே தான் நிற்பாங்க. பரிசுத்தவான்கள் ஆகிய இந்த லேவியர்கள், இந்த ஊழியர்கள், இந்த ஆசாரிகள் மட்டும்தான் ஆலயத்துக்கு உள்ளே வர முடியும். யூதர்கள் பிரகாரத்தில் தான் வெளியே நிற்பாங்க. ஹல்லேலூயா. இதுவரை சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? கவனிக்கிறீங்களா? சரி, இப்போ ஆலயத்தின் கதவு மூடி இருக்கு. சகரியா உள்ளே உட்கார்ந்துருக்காரு. உள்ளே ஒரு ஊழியம் செய்யும்படியாக போயிருக்கிறாரு, தூபம் காட்டும்படியாக போயிருக்கிறாரு. வெளியே ஜனங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அவர் வர டைம் ஆனோன்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏன் ஆச்சரியப்பட்டாங்க? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டேன் ஏன் ஆச்சரியப்பட்டாங்கன்னு. பழைய ஏற்பாட்டில் மல்கியா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி புஸ்தகத்தோடு அந்த மல்கியா புக்கு முடியுது. மல்கியா அப்படின்னு அந்த புக்கு முடியுது. அந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு அப்புறம் 400 வருஷம் ஆண்டவர் மனுஷனோடு பேசலை. 400 வருஷம். மத்தேயு, மார்க், லூக்கா அப்படின்னு வருது பாருங்க. அந்த மல்கியாவுக்கும் அந்த மத்தேயுக்கும் 400 வருஷம் கேப்பு. எத்தனை வருஷம்? அதாவது யூதர்கள் பல நேரங்களில் பாவம் செய்து நாடு கடத்தப்பட்டிருந்தாங்க. அப்போ கூட ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை வச்சு அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருந்தார். நாடு கடத்த முன்னாடியும் பேசினார், நாடு கடத்தப்பட்ட அந்த பாபிலோனில் வச்சு பேசினார், நாடு கடத்தி வீட்டு திரும்ப இங்கே யூதர் தேசத்துக்கு வரும்பொழுதும் பேசினார். ஆண்டவர் பேசினதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. அந்தந்த ஜெனரேஷனில் அந்தந்த ஊழியர்களை, அந்தந்த தீர்க்கதரிசிகளை எழுப்பி ஆண்டவர் ஜனங்களோடு பேசிட்டு தான் இருந்தார். அவர் ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஆனால் மல்கியா புஸ்தகம் முடிந்த பிறகு, மல்கியா தான் கடைசி தீர்க்கதரிசி, அவர் முடித்த பிறகு 400 வருஷம் பரலோகத்துக்கும் இந்த பூமிக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாமல் எந்த தீர்க்கதரிசியும் எழும்பலை, எந்த கர்த்தருடைய சத்தமும் உண்டாகலை, யாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையும் உண்டாகலை, எந்த ஒரு வேலையும் ஆண்டவர் செய்யலை. ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ 400 வருஷம் ஜனங்கள் எப்படி ஆராதிச்சிருப்பாங்க? எல்லாம் கடமைக்கு தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஆலயத்துக்கு போவாங்க, பலி செலுத்துவாங்க, கடமையை முடிப்பாங்க, வந்துகிட்டே இருந்தாங்க. எல்லாம் கடமையாக மாறிடுச்சு. பலி செலுத்துவாங்க, ஏதாவது பண்டிகைனா அப்படி சர்ச்சுக்கு போவாங்க, அப்படி தூபம் காட்டுவாங்க. எல்லாம் அவுட்ரு ஷோ, எல்லாம் வெளி ஷோ தான். அங்கே உள்ள ஒருத்தருக்கும் கடவுளோட ஐக்கியம் கிடையாது. எந்த தீர்க்கதரிசி 400 வருஷம் ரொம்ப குவைட். இந்த 400 வருஷம் கழிச்சு திடீர் என்று ஒரு மனுஷன் தேவாலயத்துக்குள்ளே போயிருக்காரு.
கடமையை முடிச்சுட்டு வந்துடுவார்னு பார்த்தா டைம் ஆகுது 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உள்ளேயே டைம் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் நினைக்கிறாங்க சகரியாட்ட கண்டிப்பாக ஆண்டவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காருன்னு. இந்த சகரியா பார்த்து எல்லாரும் வெளியே இருந்து ஆச்சரியப்படுறாங்க. ஹல்லேலூயா. 1-2 வருஷம் இல்லை, 400 வருஷம் கழிச்சு ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் வந்து பேசுகிறார் தேவதூதன் மூலமாய். இந்த சகரியாவுக்கும் எலிசபெத் அப்படின்னு அவனுடைய மனைவியும் நல்ல வயசானவங்க, இவங்களுக்கு குழந்தை கிடையாது. அப்போ சகரியா ஆலயத்துக்குள்ளே வருகிறார். அன்னைக்குள்ள ஆலயத்தில் தூப பீடம்னு ஒன்று உண்டு, அதில் தூபம் அப்படி எழும்பிக் கொண்டே இருக்கும். அந்த தூபம் பீடம் முன்னாடி அவர் நின்று தூபம் ஏற்றி கொண்டு இருக்கும் பொழுது அந்த தூப பீட பக்கத்தில் கபிரியேல் தூதன் வந்து நிற்கிறார். வந்து நின்றுட்டு சொல்கிறார், சகரியாவே உனக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் தருவார். அப்போ இவன் யோசிக்கிறான், நான் எனக்கு வயசாயிட்டு எப்படி எனக்கு பிள்ளை கிடைக்கும் நம்ம சொல்கிறோம். அந்த சகரியா ஊழியக்காரர்கிட்ட இந்த கபிரியேல் தூதன் பிள்ளை கிடைக்கணும்னு மட்டும் சொல்லாமல் அவனுடைய திட்டங்களை பேசுகிறார். அவன் நசரேனாக இருக்கணும், அவன் மதுபானம் குடிக்கக்கூடாது, அவன் தலையை நீ சிறைசேதம் சிரிக்கக்கூடாது, அவனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அவன் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருப்பான், அப்படி இப்படி அவன் மூலமாக அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான், அது இதுன்னு அவர் பேசிக்கிட்டே இருக்கான் கபிரியேல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்போ இதனால ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஏங்க இப்போ 400 வருஷம் கழிச்சு ஒரு மனுஷன்ட்ட கடவுள் வந்து பேசுகிறாரா? கடவுள் பேசுகிறனால தான் இவனுக்கு லேட் ஆகுது, கண்டிப்பாக இவனுக்கு லேட் ஆகுது. ஹல்லேலூயா. அப்போ என்ன பேசுகிறார் இந்த மனுஷன்ட்ட ஆண்டவர், அப்படி என்ன பார்த்தார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த குடும்பத்தை பார்த்து இந்த சகரியாவின் வாழ்வை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஏன் இந்த குடும்பத்தை பார்த்து ஒரு ஆச்சரியப்பட்டாங்க? இந்த குடும்பம் ஏன் ஒரு ஆச்சரியமான குடும்பமாக மாறிச்சு அப்படின்னா அதனுடைய ரகசியம் என்னன்னா, நீங்கள் அதே லூக்கா 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து. அல்லேலூயா. சரி, இப்போ கவனிங்க. இதில் நம்ம சிம்பிளாக வாசிச்சிட்டோம். இவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்க, வேதத்தின்படி நடந்தாங்க அப்படின்னு வாசிச்சிட்டோம். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, இவர்கள் நடந்தது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்களுக்கு என்ன கிடையாது? பிள்ளை கிடையாது. சகரியாவும் எலிசபெத்தும் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, இனி நமக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க கன்ஃபார்மாக நம்பிட்டாங்க. எந்த அளவுக்கு நம்பினாங்கன்னா, வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து சொன்ன போகிறோம் அவங்கள நம்ப முடியல. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ என்ன சொன்னேன்? சரி கவனிங்க. வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து உனக்கு குழந்தை ஆண்டவர் தருவார்னு சொன்ன பிறகு கூட நம்ப முடியாத அளவுக்கு இவங்க கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. நமக்கு இனி என்ன பிறக்காது, குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி இனி நமக்கு ஒரு அற்புதம் நடக்காது, இனி நமக்கு ஒரு அதிசயம் நடக்காது என்று இவர்கள் நம்பின பிறகும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதிலையும் வசனத்துக்கு கீழ்ப்படிவதிலையும் இவர்கள் குறைவுபடவே இல்லை. அதுதான் ஆண்டவர் இந்த சகரியாட்ட இந்த குடும்பத்திட்ட பார்த்த ஒரு விஷயம். ஏங்க, அதாவது நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம வந்து சர்ச்சைக்கு வரோம், நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, நமக்கு எங்கேயோ இருதயத்தின் ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது, இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்கே ஒரு நம்ம நல்லா ஆயிடுவோம். இருக்கா இல்லையா? இருக்குது. அப்படி தானே? இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்கா ஒரு அற்புதம் ஆண்டவர் நமக்கு செய்வார்னு ஒரு நம்பிக்கை ஒரு ஓரத்தில் இருதயத்தின் ஓரத்தில் இருக்கனால நம்ம ஜெபம் பண்ணுறோம். எப்படியாவது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அந்த நம்பிக்கை கண்டிப்பாக கன்ஃபார்மாக கிடையாது. ஆனால் அப்படி இன்றைக்கி இந்த ஊரில், இன்றைக்கி இந்த ராமதண்டத்தில், இன்றைக்கி இந்த திருவள்ளூரில் அப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சர்ச்சைக்கு வரவே மாட்டாங்க. இனி நாங்கள் எதுக்கு கடவுள்கிட்ட வரணும், எங்களுக்கு தான் ஒரு நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, இவர்கள் அற்புதம் இவர்களுக்கு நடக்காது என்று உறுதியாய் தெரிந்திருந்தும் இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில்
உண்மையாய் இருந்தார்கள். இவருடைய மனசாட்சி சுத்தமாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஏன் இந்த குடும்பத்தை ஒரு அதிசயமான குடும்பமாக 400 வருஷம் கழிச்சு இந்த குடும்பத்திட்ட ஆண்டவர் ஏன் பேசினார் அப்படின்னா, இந்த குடும்பத்திட்ட ஆண்டவர் பார்த்த ஒரு குவாலிட்டி என்னன்னா உண்மை. இன்னைக்கு நம்ம அற்புதத்துக்காக ஆண்டவரை தேடுறோமா, இல்லை அற்புதம் நடக்காட்டாலும் குடும்பமாக நம்ம ஆண்டவரை நேசிப்போமா, தேடுவோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அற்புதம் நடக்காட்டாலும் ஆண்டவர் நம்மளை தேடுவோமா? இன்றைக்கி ஒரு வீடு கட்டணும், ஒரு நாளைக்கு ஒரு காரியம் செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவரை தேடுறோம். ஒன்றுமே நடக்காதுங்க அப்படின்னு கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம ஆண்டவரை நேசிப்போமா? அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் இருந்தால் அவனுடைய குடும்பத்தை, அந்த நபரை ஆண்டவர் ஒரு அதிசயமான ஆச்சரியமான ஒரு குடும்பமாக ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்வார். ஆண்டவர் நம்மிடத்தில் அந்த சுத்த மனசாட்சியை எதிர்பார்க்கிறார். 1 தீமோத்தேயு 1:4 பவுல் சொல்கிறார், தீமோத்தேயு உன்னோட மாயமற்ற விசுவாசம் இருக்குன்னு சொல்கிறார். அந்த மாயமற்ற விசுவாசத்தை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. மாயமற்ற விசுவாசம்னா எது நடக்குதோ இல்லையோ, நான் ஆண்டவருக்கு பிரியமாக தான் வாழுவேன், நான் அவருக்கு சித்தத்தை நான் செய்வேன், நான் அவருக்கு கீழ்ப்படிவேன், நான் அவருக்கு உண்மையாக இருப்பேன், நான் அவருக்காக பரிசுத்தமாக வாழுவேன், எனக்கு அற்புதம் நடக்குதோ இல்லையோ நான் கர்த்தருக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது அந்த மாயமற்ற விசுவாசம். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் குடும்பத்தை ஒரு அதிசயமான குடும்பமாக, உங்கள் வாழ்க்கையை ஒரு அதிசயமான வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றணும்னா கர்த்தர் நம்மிடத்தில் அந்த மாயமற்ற விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நல்லா கவனிங்க, இந்த வெளியே நிற்கிற மனிதர்கள், இந்த ஆலயத்துக்கு வெளியே நிற்கிறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் அவசரம். இவங்களுக்கெல்லாம் என்னது அவசரம்? சீக்கிரம் சகரியா வந்தால் உள்ள வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கஞ்சி குடிக்கலான்னு இவங்களெல்லாம் பயங்கர அவசரம். அப்போ இவங்கெல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சகரியா உள்ளே போயிட்டாரு, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வெளியே வருவார், நம்ம வீட்டுக்கு போகலாம். இது அவங்க மூளையில் இருக்கிற ஒரு விஷயம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் மற்ற மனிதர்களுடைய மூளை என்ன யோசிக்குது, அவங்க அவசரத்துக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிற தேவன் கிடையாது. புரியுதா? ஹல்லேலூயா. என்ன உங்களுக்கு ஒன்றும் நடக்கலை, என்ன இத்தனை வருஷம் ஆச்சு, என்ன அப்படி இப்படின்னு நம்மகிட்ட 4 பேர் கேட்டோன்னு நமக்கு உள்ள ஆவியெல்லாம் சோர்ந்து போயிடும் நம்ம ஆட்கள். ஓ என்னோட எல்லாம் அவங்க இப்படி கேட்டுட்டாங்க, நீ சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், உனக்கு என்ன நடந்துன்னு. அவங்க அவசரத்துக்கெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. அவங்க மூளையில், அவங்க மனுஷ மூளை, கர்த்தரை அறியாதவங்க, கர்த்தரை அறிஞ்சவங்க, அவங்க மூளைக்குள்ளே சில பிளான் வச்சுருப்பாங்க. அந்த பிளானுக்கெல்லாம் அவர்லாம் அதில் வரமாட்டார். மனுஷ மூளைக்கும் மனுஷ அவசரத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்துன்னா அது இயற்கையான விஷயம். அது என்னங்க? அது இயற்கை, அது நேச்சுரல், அது இயற்கையான விஷயம். ஆனால் மனுஷ மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்க பாருங்க. அவங்க ஒன்றுமே நடக்காதுன்னு நினைக்கிற நேரத்தில் நமக்கு ஒன்று நடக்க பாருங்க, அதுதான் அதிசயம். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த சகரியா உள்ளே நிற்கிறாரு, அரை மணி நேரத்தில் வெளியே வந்துடுவாருன்னு இவங்கெல்லாம் நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வேறு வேலை நடக்கு. உள்ள ஆண்டவரும் சகரியாவும் தூதனும் சகரியாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்காங்க உள்ளே இருந்து. இவங்களுக்கெல்லாம் அவசரம். இவங்களாம் அவசரப்பட்டோன்னு சகரியா எல்லாம் அவசரப்படுறாங்க. நீ போன்னு ஆண்டவர் சொல்லலை. நீ அதிசயத்தை நம்புறவரை அவனை விட மாட்டேன்னு அவங்க பிடிச்சி வச்சுருந்தார். அவன் நாவை மந்தமாக்கி அவனுக்கு பேச விடாமாக்கி அவன் பேச முடியாமல் வெளியே வரும்பொழுது சைகை காட்டி தான் பேசினானா. கபிரியேல் தூதன் கோவப்பட்டான். நான் சொன்னதை நீ நம்பலைல்ல, இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் நீ நம்பலைல்ல, உன் இனிமேல் அந்த குழந்தை பிறக்கிறவரை நீ பேச மாட்டேன்னு, நீ இன்னையிலேருந்து பேச முடியாமல் ஆயிடுவேன்னு சொன்னோன்னு அவன் பேச்சு தர நின்றுட்டு சகரியாக்கு. சரிப்பா இவங்களாம் அவசரப்படுறாங்க, நீ போ அப்படின்லாம் ஆண்டவர் சொல்ல. நல்லா கவனிங்க,
மற்ற மனிதர்களுடைய அவசரப்படுறாங்க, அவங்க அதை கேட்குறாங்க இது கேட்குறாங்கலாம் என்றைக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஹல்லேலூயா. அது அப்போ என்ன தெரியுமா, உங்களுக்கு அற்புதம் நடந்துன்னா, அற்புதமே நடந்தால் கூட அவங்க அவசரத்துக்கு அவங்க மூளையில் சில பிளான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அது அவன்கிட்ட காசு இருந்தது, நம்ம காசு இல்லாமல் செஞ்சுருப்போம், கர்த்தர் நமக்கு அற்புதம் செஞ்சுருப்பார். ஆனால் அவங்க எப்படி பேசுவாங்க, அது அவன்கிட்ட இருந்து அவன் செஞ்சான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் ஆண்டவர் அறியாதவங்க அறிஞ்சவங்க யாருனாலும் சொல்லுவாங்க பாருங்கள், கர்த்தர் எப்படிங்க உங்களுக்கு நடந்து, நம்ம யோசிக்க முடியாத ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் நடந்துங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருப்பார். அவங்கெல்லாம் நிதானப்பட்டு அவங்கெல்லாம் இனி ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கிறவங்க அந்த டைம் வரும்பொழுது தான் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். அதுதான் அதிசயம். அப்போ தான் அது அதிசயமாக மாறும். அது இயற்கையாக இருக்காது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமாக அது மாறும். நான் சொல்கிறேன், எது பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் அதிசயமான குடும்பமாக மாற்றணும்னா, உங்கள் வாழ்வை கர்த்தர் அதிசயமான வாழ்வை மாற்றணும்னா, நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் இணைந்து ஒரு மனமாக கர்த்தர் அற்புதம் செய்கிறாரா இல்லையோ, நம்ம கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தரை தேடுவதும் அவருக்கு பிரியமாக வாழ்வதிலையும் எந்த குறையும் வைக்காமல் அவர் உண்மையாக தேடினீங்கன்னா உங்கள் குடும்பத்தை ஒரு அதிசயமான குடும்பமாக ஆண்டவர் மாற்றுவார். அதற்கு இந்த சகரியா குடும்பம் ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. தயவு செய்து உங்கள் சொந்தக்காரங்க அதை கேட்காங்க, உங்கள் என்னது அப்பா அதை கேட்காங்க, மாமியார் அதை கேட்காங்கன்னு நீங்கள் தெய்வத்தை விடாதீங்க. அவங்க மூளைக்கெல்லாம் அவர் கிரியை செய்ய மாட்டார். நல்லா புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. என்ன அந்த ஃபங்க்ஷனில் நீ அதை பண்ணலை, இந்த ஃபங்க்ஷனில் இதை பண்ணலை, நீ அப்படி பண்ணலை இப்படி பண்ணலை, 1000 குறை சொல்லுவாங்க. நீ குறை சொல்லிகிட்டே இரு, நான் தெய்வத்துக்கு பயந்து நடப்பேன் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் என்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் குடும்பத்தில் அதிசயம் நடக்கும். நீங்கள் அவங்களெல்லாம் பிரியப்படுத்திட்டு அவங்க மாமா கோவப்பட்டுருவார் மாமியார் கோவப்பட்டுருவாருன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அதிசயம் நடக்காது, அவர் கை கட்டிடுவார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது பேருக்கு புரியுது? சரி, 2வது இந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த அதிசயம் என்ன? லூக்கா அதே 1ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். அவன் எழுந்து பலகையை கேட்டு வாங்கி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. சரி, இப்போ பிள்ளை வயிற்றில் உருவாகி 9 மாதம் ஆகி பிள்ளை என்ன செஞ்சாச்சு, டெலிவரி ஆயாச்சு. ஹல்லேலூயா. இவன் வயிற்றில் பிள்ளையை வச்சு கஷ்டப்பட்டு போது யாரும் வந்தாங்களான்னு எனக்கு தெரியல, பைபிள் அப்படி இல்லவும் இல்லை. ஆனால் பேர் வைக்கிறதுக்கு மட்டும் அங்கே ஒரு கும்பல் வந்துச்சு. ஹல்லேலூயா. பேர் வைக்கிறதுக்கு மட்டும் இவ குடிக்க கஞ்சி இல்லாமல் இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து கேட்க மாட்டான், என்னம்மா கஞ்சி குடிச்சியா? நெவர். ஆனால் பேர் வைக்கணும் பாருங்க, அப்போ சண்டைக்கு வருவாவை. இந்த பேரவை அந்த பேரவை, உங்கள் தாத்தனுக்கு பேர் மூக்காண்டி, அந்த மூக்காண்டின்னு பேரவை போட்டு 2 பேரையும் யோவானையும் சகரியாவையும் எலிசபெத்தையும் போட்டு நெருக்குறாங்க. இதுகையில் வயசான பார்ட்டியல், இந்த பேரவை அந்த பேரவை. ஆண்டவர் அதான் சொல்லணும்ல, ஆண்டவர் அவங்க மூளைக்கெல்லாம் அவர் அவர் அதுக்கு அப்பாற்பட்டவர். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சாதான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி எல்லாரும் 10 பேர் சொன்னாங்க, 10 பேரை வச்சா எப்படி, எத்தனை பேர் சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் எழுதுவீங்க நீங்கள்? மூக்கையாண்டி வைப்பீங்களா, ஜடையாண்டி வைப்பீங்களா, என்ன பேர் வைப்போம்? இவன் பார்த்தான் சகரியா, நீங்கள் சத்தம் போட்டுட்டே கிடங்க, ஒரு பலகையை தாங்கன்னு, அந்த காலத்தில் பலகையில் தான் எழுதுவாங்க, பலகையை தாங்கன்னு கேட்டு யோவான்னு எழுதுனான். என்ன எழுதுனா? இந்த யோவான்னு பேர் எப்போ கொடுத்தது? அவன் 9 மாதம் முன்னாடி ஆலயத்துக்கு போனான் பார்த்தீங்களா, பிள்ளை பிறக்க முன்னாடி. அப்போ கப்ரியல் பேசினார்ல, அந்த பேர். ஹல்லேலூயா. உடனே இவையெல்லாம் வந்துட்டாங்க. அது எப்படி? பைபிள் அப்படியே இருக்கு. உங்கள் ஜெனரேஷனில் உங்கள் சந்ததியில் யோவான்னு பேர் இல்லையே, உன் பேர் சகரியா, உன் அப்பா பேர் அது இல்லை, உன் தாத்தா பேர் அது இல்லை, யோவான்னு உன் சந்ததியில் பேரே இல்லையே, நீ ஏன் பேர் வச்சா இந்த யோவான்னு எல்லாம் அங்கே சண்டை போடுறதுக்கு ரெடியாக நிற்கி. சண்டை போடுறதுக்கும் சச்சரவு பண்ணதுக்கு தான் இன்றைக்கி ஆட்கள் இருக்கே தவிர சமாதானம் பண்ணதுக்கும் ஆறுதல் சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது. உடனே ஆண்டவர் பார்த்தார், இவன் யோவான்னு எழுதி முடியவும்
இதெல்லாம் சத்தம் போட்டு கிடக்கு. இவன் நாவை ஆண்டவர் திறந்துட்டார். அல்லேலூயா. 9 மாதம் கழிச்சு பேச ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் சத்தம் போட்டுருந்தெல்லாம் அப்படியே அமைதியாக நின்று பார்க்குது அவனை. எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த குடும்பத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த பிள்ளையை பார்த்து பயந்தாங்களாம். அல்லேலூயா. இது என்னமா இருக்குமோ, இந்த பிள்ளை என்னமா இருக்குமோ, இந்த பிள்ளை இனி எப்படி வளர்ந்து எப்படி வரப்போகுது, இதுக்கு பிறப்பை இவ்வளோ அதிசயமாக இருக்க, இந்த பிறக்கில் இவ்வளோ அற்புதம் நடக்க, இனி இந்த பிள்ளை எப்படி மாறப்போதோன்னு ஆச்சரியப்பட்டாங்க. நல்லா கவனிங்க, உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதம் அதிசயமாக மாற்றணுன்னா நீங்கள் குடும்பமாக ஒருமனப்படணும். தேவ சித்தத்துக்காக ஒருமனப்படணும். யோவானுங்கிற பேர் தான் வைக்கணும்னு தாயும் தகப்பனும் 9 மாதத்தில் கிளியராக தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒருமனப்பட்டாங்க. அல்லேலூயா. யாரும் என்னவோன்னு சொல்லுவான், அவனுக்கு தெரியும். சகரியாவுக்கு எல்லாம் நம்ம கஷ்டப்பட நேரம் ஒருத்தனும் ஒரு ஹார்லிக்ஸ் கூட வாங்கி தர மாட்டான். ஆனால் பேர் வைக்கும்போது எல்லாம் சண்டைக்கு வரும். ஆனால் நம்ம அவெல்லாம் ஒன்று கண்டுக்கிடப்படாது. கர்த்தர் சொன்னதை நம்ம செய்யணும்னு 2 பேரும் 9 மாதத்தில் நல்லா ப்ரேயர் பண்ணி தெளிவாயிட்டாங்க. ஆமேன். அல்லேலூயா. இவனுக்கு தெரியவும் செய்யாது. யோவான்னு பேர் சொன்னால் என் நாவு திறக்கணும் இவனுக்கு தெரியவும் தெரியாது. ஆண்டவர் அப்படி சொல்லவும் இல்லை. யோவான்னு பேர் வச்ச உடனே இவனுடைய நாவு திறந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த காலத்துலலாம் ஒரு தகப்பன் இறந்துட்டா அந்த குடும்பத்தினுடைய பெயரை இப்போ அப்படி தான், அந்த மூத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான் அது சுமக்கும். அப்படி தானே? அப்பா பேரை சொல்லதுக்கு ஒரு பையன் வேணும். இப்படி தான் நம்ம ஊரில் சொல்லி ஆளுகளெல்லாம் சொல்லி முடியும். அப்பா பேரை சொல்லுது. நல்லா கவனிங்க, சகரியாவுக்கு இனி பிள்ளை பிறக்காது. இதை ஒன்று தான், இந்த யோவான் மட்டும்தான் இனி பிள்ளை பிறக்காது. இவன் கொஞ்சம் கூட சுயநலமாக இல்லை. இந்த சகரியா, என் சந்ததிக்கு எனக்கு பேர் வேணும், என் சந்ததியினுடைய நேமை தூக்கிட்டு போகிறதுக்கு, கேரி பண்ணுறதுக்கு, என் ஜெனரேஷனை காப்பாற்றுறதுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும்லாம் அவன் யோசிக்கலை. இந்த பிள்ளை தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளையாக இருந்தால் போதும். மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற பிள்ளை இந்த பிள்ளை. இவனுக்கு கர்த்தர் சொல்கிற பேரை தான் வைக்கணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் சுயநலம் இல்லாமல் தேவ சித்தத்துக்கு ஒருமனப்பட்டாங்க. இன்னைக்கு குடும்பத்தில் ஏன் அற்புதம் நடக்கலை தெரியுமா? மனைவி ஒரு பக்கம் இழுக்கும், புருஷன் ஒரு பக்கம் இழுப்பான். அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை. இந்த ஒருமனம் கிடையாது. நீங்கள் இந்த ஒருமனத்துக்கு அதிகமாக ஜெபம் பண்ணணும் முதல்ல. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் காசு பணத்துக்காக முதல்ல ஜெபம் பண்ணாதீங்க. உங்கள் ப்ரேயர் பாயிண்டில் ஃபஸ்ட் ப்ரேயர் பாயிண்ட் என்னது? நானும் என் புருஷனும் ஒரு மனமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நானும் என் பிள்ளைகளும் ஒரு மனமாக இருக்கணும். ஒரு மனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. தேவ சித்தம் என்னன்னு உங்கள் 2 பேரும் நீங்கள் 2 பேரும் கிளியராக இருக்கணும். முதல்ல கணவனும் மனைவியும் தேவ சித்தம் என்பதில் என்னது இருக்கணும்? கிளியராக இருக்கணும். நீங்கள் ஒரு தெற்க உங்கள் புருஷன் வடக்க இழுத்தோன்னா நீங்கள் பணம் மட்டும் தான் சம்பாதிப்பீங்க, தவிர உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, என்றைக்கும் அதிசயமும் நடக்காது. அல்லேலூயா. அப்போ இந்த பிள்ளை ஒரு அதிசயமான பிள்ளையாக இருந்து எல்லாரும் சொன்னாங்க, இந்த பிள்ளை பிறக்கும்போது கடவுள் சொல்லி உங்கள் அப்பாவுக்கு நாவு இதாகி போயிட்டு, அதுக்கப்புறம் இந்த பிள்ளைக்கு ஸ்லேட்டில் இந்த போர்டில் இந்த பிள்ளைக்கு பேர் எழுதணுன்னே இந்த பிள்ளைக்கு அப்பாவுக்கு வாய் திறந்துட்டுன்னு அந்த யூதா தேசம் எங்குமே ஒரே அங்கே பிரசங்கம் நடக்க, எல்லாரும் நோட்டீஸ் அடிக்காமல் விளம்பரம், அந்த சொந்தக்காரங்க எல்லாரும் பயந்தாங்களாம். பிரமிச்சு பயந்தானா நம்ம நார்மல் பயம் இல்லை, அதிசயப்பட்டு பயந்தாங்களாம். இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்குங்க சகரியாவுக்கு. இது சின்ன வயசுலேயே ஆண்டவர் இவ்வளோ வைராக்கியமாக ஒரு பேர் வைக்கிறதுல இவ்வளோ தைரியம், இவ்வளோ வைராக்கியம் இருக்காரே, இந்த பிள்ளை இனி வளர்ந்து என்னெல்லாம் செய்ய போதோ அப்படின்னு அந்த பிள்ளை பிறக்கும் போதே அதிசயப்பட்டாங்க. காரணம், கணவன் மனைவி 2 பேரும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த சித்தத்தில் கிளியராக ஒரு மனமாக இருந்தாங்க. அல்லேலூயா. சரி, டைம் ஆச்சு, நான் முடிக்கிறேன். 2 விஷயம் நான் சொன்னேன். உங்கள் குடும்பத்தில் அதிசயம் நடக்கணும்னா இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை எல்லாரும் ஒதுக்கியிருக்கலாம். நீங்கள் ஒரு புறம்பாக்கப்பட்ட ஒரு கல் போல் இருக்கலாம், யாருக்கும் வேண்டாத ஒரு கல்லாக இருக்கலாம். உங்களை மூளைக்கு தலைக்கல்லாக ஒரு அதிசயமான கல்லாக ஆண்டவர் மாற்றணும்னா 2 விஷயம் நான் சொன்னேன். ஒன்று என்னென்னா, அற்புதம் நடக்குதோ இல்லையோ, கணவன் மனைவி பிள்ளைங்க குடும்பம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் 2 பேராக இருக்கீங்க இல்லை பிள்ளைகளாக இருக்கீங்கன்னா, கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில்
நீங்கள் ஞானமாக இருங்க, நீங்கள் உண்மையாக இருங்க. நீங்கள் அற்புதம் நடக்கலை என்பதனால கர்த்தரை விடாதீங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? அதிசயம். ரெண்டாவது, தேவ சித்தம் என்ன நம்ம குடும்பத்துக்கு மேலே, அதில் நீங்கள் கிளியராக இருக்கணும். அதுக்கு கிளியர் ஆகுங்க. முதல்ல எனக்கு சம்பாதிக்க பணம் வேணும், எனக்கு நாளைக்கு 5000 காசு வேணும், இதை ஜெபிக்காதீங்க. முதல்ல என் குடும்பத்தை குறித்த, ஏசப்பா என்னையும் என் கணவரையும் கணவன் மனைவியை மாற்றினீர்ல, இதுக்கு உம்முடைய சித்தம் என்னன்னு கேளுங்க. அவர்கிட்ட கேட்டு 2 பேரும் இதை குறித்து பேசி கிளியர் ஆகி, அப்படி கணவன் கிளியர் ஆகலை, மனைவி கிளியர் ஆகலைன்னா மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோம் பண்ணுங்க. அவங்க 2 பேரும் கிளியர் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுங்கள்? ப்ரேயர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் முதல் முக்கிய வேலை என்னென்னா ஒரு மனம். என்ன வேணும்? என்ன மனம்? ஒரு மனம். ஹல்லேலூயா. ஒரு மனம் இல்லைன்னா ஆவியானவர் அந்த குடும்பத்துக்குள்ளே அசைவிட முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஜெப வீரர்களாக இருங்க. ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் வந்து இறங்கினார். ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடினாங்க. சும்மா ஒரு இடத்துல கூடலை, ஒரு மனம் அவங்களுக்குள்ளே இருந்து எல்லாரும் ஒரே மனசோட எனக்கு அபிஷேகம் வேணும்னு கூடுனாங்க. அங்கே ஆவியானவர் இறங்கினார். ஒருத்தர் கூட என்னத்துக்கு வேலை இல்லாமல் அப்படின்னு நினைக்கல. இன்றைக்கி புரியுதா நம்ம பிரச்சனை? புரியுதா ஏன் நம்ம குடும்பங்களில் ஏன் ஆவியானவர் அசைவாட முடியல? ஏன் அப்படின்னா பிரச்சனை தான். அதிசயம் ஏன் பார்க்க முடியல? நம்ம இரவும் பகலும் உழைக்கிறோம், இரவும் பகலும் நம்ம இது பண்ணுறோம், கஷ்டப்படுறோம். ஏன் குடும்பத்தில் அதிசயம் நடக்கலைன்னா அங்கே என்ன இல்லை? ஆவியானவர் இல்லை. அதுக்கான ஒரு மனமும் நம்மகிட்ட இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை கணவர் இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் தாய் இல்லைன்னா அப்பா பிள்ளைகள் ஒரு மனமாக இருங்க. அந்த ஒரு மனமாக எனக்கு இருக்கணும். ஆண்டவரே முதல்ல சமாதானமாக ஒரு மனமாக தேவ சித்தம் இதுதான் அப்படின்னு அறிஞ்சு தெளிவாக இருக்கணும். அப்பா அதுக்கு முதல்ல ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே ஒரு மனமாக நாங்கள் இருந்து கர்த்தரை தேடணும். தேவ சித்தம் இதுதான்ப்பா, நம்ம குடும்பத்தை குறித்து ஆண்டவர் இப்படி ஒரு பிளான் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க. அந்த ஒரு மனம் இருந்தால் குடும்பத்தில் அதிசயம் நடக்கும். உங்கள் குடும்பம் ஒரு அதிசய குடும்பமாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. எனவே 2 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு அதிகமாக நீங்கள் வீட்டில் போய் உட்காந்து லூக்கா 1ஆம் அதிகாரத்தை வீட்டில் உட்காந்து வாசித்து இன்னும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிடலாம், ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் அதிசயம் நடக்கணும்னா என்ன அப்படிங்கிறத ஒரு 2 விஷயத்தை கர்த்தர் நம்மோடு கூட ரொம்ப தெளிவாக ஆண்டவர் இன்றைக்கி பேசினார்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் இது புரிந்திருக்கும் நான் நம்புகிறேன். கேட்ட வார்த்தைகளை வச்சு ஆண்டவரே என் குடும்பத்தில் அப்பா ஸ்தோத்திரம், அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், நாங்கள் எதிர்பார்க்கிற கிரியைகள் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய், மாயமற்ற பிள்ளைகளாய், விசுவாசிகளாய், மாயமற்ற விசுவாசத்தோடு உண்மையுள்ள நாங்கள் உமக்கு இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. 2வது, ஒரு குடும்பத்தில் ஒரு மனமாக தேவ சித்தம் இன்னது தான் அப்படின்னு நாங்கள் அறிஞ்சு அதுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழணும். ஆண்டவரே மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடாது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நம்ம பண்ணிகிட்ருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். அந்த ஒரு மனம் உங்கள் குடும்பத்தில் இல்லைனா இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என் குடும்பத்தில் ஒரு மனம் இல்லை, எப்போவும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, என் குடும்பத்தில் ஒரு மனதை தாங்க ஏசப்பா. எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், எனக்கும் என் கணவனுக்கும், எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் நாங்கள் ஒரு மனமாக இருக்கணும். குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு மனமாக இருந்து தெய்வ சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிற பிள்ளைகளை நாங்கள் இருக்கணும் ஏசப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னால் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரக்கூடாது, என்னால் என் குடும்பத்தில் ஒரு சண்டை வரக்கூடாது, நான் ஒரு சண்டைக்கு காரணமாக மாறக்கூடாது. என் நாவை கண்ட்ரோல் பண்ணுங்க ஏசப்பா. எனக்கு நல்ல ஞானம் தாங்க ஏசப்பா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. ஒரு மனதை நானே கெடுத்துடக்கூடாது. நான் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு ஆண்டவரே மற்றவங்களுடைய சமாதானத்தை கெடுத்து நான் ஒரு ஆசீர்வாதத்துக்கு தடையாக மாறிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பொறுமையை தாரும், எனக்கு அமைதியை தாரும், எனக்கு நாவை காத்துக்கொள்ள நாவடக்கத்தை தாரும், ஞானத்தை தாரும். எப்படி பேசணும், புருஷன் எப்படி மனைவிட்ட பேசணும், மனைவி எப்படி புருஷன்கிட்ட பேசணும், எப்படி பிள்ளைகள்கிட்ட பேசணும், எப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கணும், ஒரு ஞானத்தை எனக்கு தாங்க. கேளுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு நல்ல சாட்சி கூட நம்ம கேட்டோம். அவங்களுடைய பாட்டியை குறித்து அவங்க சொன்ன ஒரு சாட்சி. ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்கள், எத்தனை வருஷம் கழிச்ச பிறகும் ஒரு தாயரை குறித்து ஒரு சாட்சி சொல்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ தூரம் அந்த வாழ்க்கை அவங்கள பாதிச்சுங்க யோசிப்போம். நம்ம இந்த மாதிரி ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும்.
ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் ஆண்டவர்கிட்ட. என் குடும்பத்தில் அதிசயம் நடக்கணும்ப்பா, என் குடும்பம் ஒரு அதிசயமான குடும்பமாக மாறணும் ஆண்டவரே, என் குடும்ப வாழ்வை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்கள் சபையில் இருக்க எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் அதிசயம் நடக்கட்டும், எல்லா குடும்பங்களையும் ஒருமனம் உண்டாகட்டும், எல்லா குடும்பங்களும் தேவ சித்தத்தை அறிகிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, அற்புதம் நடக்கவில்லை என்பதற்காக சோர்ந்து போகிற குடும்பமாய் அல்ல, அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கர்த்தரை முழுமனதோடு முழு இருதயத்தோடு தேடுகிற பிள்ளைகளாக மாற்றும் பொழுது அங்கே அற்புதம் அதிசயம் நடக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே. அது மாதிரிப்பட்ட சில விஷயங்கள் குடும்பங்களில் நடக்கட்டும் என்று நான் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்கள் விரோதமாக இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும், குடும்பங்களில் இருக்கிற ஒருமன கேடுகள் மாறட்டும், குடும்பங்களில் இருக்கிற சண்டைகள் பிரிவினைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்கள் சமாதானத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். குடும்பங்களில் ஆண்டவரை வீணான குழப்பங்கள் ஒரு பிரச்சனையே இருக்காது, ஆனால் அதை ஒரு பிரச்சனையாக மாற்றி அதில் ஒரு சண்டையை உருவாக்கி கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட மனநிலைகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு சத்ருவின் கிரியைகள் மாறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களை அழிக்கும்படியாய் தேவ சித்தத்தை அறிய முடியாமல் குடும்பத்தை தடை பண்ணுகிற பொல்லாத கிரியைகள் குடும்பங்களை விட்டு வெளியேறி போய் இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் ஜோமனை ஒப்பு கொடுத்து ஜோமனுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த பிசாசை துரத்துவார் உங்கள் குடும்பத்தை விட்டு. அந்த குடும்பத்தை விட்டு அந்த பிசாசு ஓடுகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் குடும்பங்கள் விரோதமாய் கிரியை செய்கிற சர்ப்பத்தின் வல்லமைகள் மறைந்திருந்து குடும்பங்களை தாக்கி கொண்டிருக்கிற அசுத்த வல்லமைகள் விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பங்களில் சமாதானம், ஒருமனம், மகிழ்ச்சி உண்டாகட்டும். தெய்வ கிரியைகள் அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.